ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 8 ஏப்ரல் 2026. பாபா இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு, மதுர்தா துவாரா பாப்கே சமீப்தா கா சாட்சாத்கார் கராவோ. இனிமைத்தன்மை மூலமாக பிறரையும் பாபாவிற்கு அருகாமையில் நெருக்கத்தில் கொண்டு செல்வதற்கான அனுபவத்தை செய்ய வையுங்கள். आपके संकल्प में भी मधुरता, बोल में भी मधुरता, कर्म में भी मधुरता हो, यही बाप की समीपता है. ஸோ உங்களுடைய எண்ணத்திலும் இனிமை, அதால் வேஸ்ட் நெகட்டிவ் இல்லை இல்லையா? பேச்சிலும் இனிமை, செயல்களிலும் இனிமை. அதை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா நம்ம தொடர்பில் வர்றவங்க இவங்க அசல் பாபா போலவே இருக்கிறாங்க, பாபா இப்படி தான் இருந்திருப்பாரோ, அந்த மாதிரி அவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கணும். इसलिए बाप भी रोज कहते हैं மீட்டே மீட்டே பச்சோம். அதனால் அவர் தினமும் நம்ம பார்த்து என்ன சொல்கிறாரா, இனிமேலும் இனிமையான குழந்தாய், காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தாய் அப்படின்னு நம்ம பார்த்து சொல்கிறார். और बच्चे भी रेस्पॉन्ड करते मीठे मीठे बाबा. நம்மளும் சொல்கிறோம் இல்லையா திருப்பி மீட்டே மீட்டே அப்படி நம்மளும் சொல்கிறோம். ஸோ இனிமேலும் இனிமையான பாபாவிற்கு நமஸ்காரங்கள். அப்போ அவர் எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தால் நம்மளை மாத்துறாரு இல்லையா? यही रोज का मधुरता का बोल मधुर बना देता है. அப்போ டெய்லி முரளி கேட்கும்போது அவர் என்னை பார்த்து மீட்டே பச்சேங்கிறாரு, செல்லமான குழந்தையே, பிரியமான குழந்தைங்கிறாரு. நானும் உடனே ஹாஞ்சி பாபா, டிகே பாபா, மீட்டா பாபா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை டெய்லி கேட்டு கேட்டே நம்ம என்ன ஆகிடுறோமா, ஸ்வபாவத்தை மாற்றிக்க ஆரம்பிக்கிறோம், மீட்டாவாக ஆக ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இதுதான் அவருடைய அந்த 2 வார்த்தையினுடைய மேஜிக்கு. எவ்வளோ மேஜிக் பாபா பண்ணிடுறாரு. 2 வார்த்தையில் நம்மளை என்ன பண்ணிடுறாரு, நம்மளுடைய இதயத்தை கவர்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் அப்படியே அந்த அன்பில், அந்த அன்பு எனக்கூடிய யோகா அக்னியில் உருக்கி அதையெல்லாம் வெளியேற்றி என்னை இனிமையான ஆத்மாவாக ஸ்ரீ பாபா, பிரம்மா பாபா மாற்றிடுறாங்க. அதனால் உண்மையிலே நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், பாப் தாதாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நம்ம இதை பயிற்சி பண்ணி பார்க்கணும். நான் அப்படி இருந்து பாபாவினுடைய அனுபவத்தை நம்ம வேற யாருக்காவது கண்டிப்பாக கொடுக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.